வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் KPRS. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொஃபைலை வந்து அப்வொர்க்கில் ரிவ்யூக்காக சப்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஓகே ஆச்சா இல்லையா, ஒரு 4 or 5 hours கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் அப்வொர்க் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே மெயில் வந்திருக்கும். மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஓகே ஆயிடுச்சா இல்லை ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு மெயில் வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து மெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, அப்வொர்க் நோட்டிஃபிகேஷன் ஒரு மெயில் வந்திருக்கு. ரெக்வெஸ்ட் டு ஜாயின் அப்வொர்க் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி என்ஹான்ஸ் யுவர் அப்வொர்க் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் ஆர் கிரேட்டர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அக்செப்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா போங்க, மறுபடியும் லாகின் கொடுங்க. அப்போ க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த அதே இமெயில் ஐடி அதே பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ அப்போ க்ரியேட் பண்ணும்போது நான் கொடுத்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா pradeepasukumar@gmail.com. பாஸ்வேர்டு நான் கொடுத்த பாஸ்வேர்ட். ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாம். So we have reviewed your profile and currently our marketplace doesn't have opportunities for your area of expertise. So உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்துக்கான தேவையான ஆட்கள் எங்ககிட்ட போதுமான அளவு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கற்றுட்டு வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்யறதுக்கு எங்ககிட்ட போதுமான ஆட்கள் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுட்டு வந்து மறுபடியும் உங்கள் ப்ரொஃபைலை சப்மிட் பண்ணுங்கள். அப்போ ஓகேனா உங்கள் ப்ரொஃபைல் அப்ரூவ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி டைமில் மை கேட்டகரிஸ் அப்படிங்கிறத வந்து இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப் மொபைல் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அண்ட் QA டெஸ்டிங் கொடுத்துருங்க. ஐடி அண்ட் நெட்வொர்க்கிங் இதில் எதுவும் பண்ணாதீங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் தொடாதீங்க. டிசைன் அண்ட் கிரியேட்டிவில் லோகோ டிசைன் அண்ட் பிராண்டிங், வீடியோ ப்ரொடக்ஷன் இது ரெண்டும் செலக்ட் பண்ணுங்கள். ரைட்டிங் டச் பண்ணாதீங்க. டிரான்ஸ்லேஷன் டச் பண்ணாதீங்க. லீகல் டச் பண்ணாதீங்க. அட்மின் சப்போர்ட்டில் டேட்டா என்ட்ரி மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் சர்வீஸ் டச் பண்ணாதீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டச் பண்ணாதீங்க. அக்கௌண்டிங் அண்ட் கன்சல்டிங் டச் பண்ணாதீங்க. சேவ் கேட்டகரிஸ் கொடுங்க. மறுபடியும் ஃபைன் ஒர்க் அப்படிங்கிறது மேலே கர்சரை கொண்டு போங்க. இது கிளிக் பண்ணாதீங்க, கர்சரை கொண்டு போங்க. ப்ரொஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ ரீசப்மிட் ப்ரொஃபைல்னு வரும். ரீசப்மிட் ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்வொர்க் அப்படிங்கிற லோகோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 அவைலபிள் கனெக்ட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து 0 அவைலபிள் கனெக்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த கனெக்ட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனெக்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாதவங்க அந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள். வாட் ஆர் கனெக்ட்ஸ் இன் அப்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸோ மறுபடியும் ஃபைன் ஒர்க் போய் ப்ரொஃபைல் போங்க. இப்போ ப்ரொஃபைல் போகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச அந்த எரர் மெசேஜ் இப்போ காமிக்காது. ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா? அதாவது இங்கே வந்து நீங்கள் செய்கிற வேலையை செய்யறதுக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வேண்டாம், பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் காமிச்சு இல்லையா? அந்த மெசேஜ் இப்போ இல்லை. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்கள் ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகலைன்னா இந்த ஃபைன் ஒர்க் போயிட்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு மேலே அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே அந்த பாக்ஸ் மெசேஜ் காமிக்கும் இல்லையா? அதாவது அவர் மார்க்கெட் பிளேஸ் டசன் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெசேஜ் காமிக்கும் இல்லையா? அந்த மெசேஜ் காமிச்சா மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ அந்த மெசேஜ் காமிக்குதா? இல்லை. ஸோ அந்த மெசேஜ் இங்கே இல்லை. விச் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்வொர்க்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்வொர்க்கில் எப்படி வேலையை தேடுறது, எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறது, வந்த வேலை எப்படி செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.